மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா பாடி ஷேமிங் பண்ற கேரக்டர்ஸையும் பாடி ஷேமிங் பண்ற ஆளுங்களையும் பிரைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் ஆர் வி ஈவன் சஜஸ்டிங் ஈவன் டு த ஃபேக்ட் தட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பாடி ஷேமிங் வாஸ் டைரக்டட் டுவார்ட்ஸ் டூ பீப்புள் இன் திஸ் என்டையர் சீசன். ஒன் வாஸ் திவாகர் அண்ட் அதர் வாஸ் பார்வதி. ஓகேங்களா? அப்ப பார்வதினா அந்த 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 சிங்கிள் வாஸ் அந்த சிங்கிள் அவுட்ஃபிட் போட்டு அவங்க ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எப்பா ஐயோ கடவுளே. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க அதுக்கு கீழே கமெண்ட் பண்ற ஆளுங்களை பார்த்தோன்னே நமக்கு எவ்வளவு ஒரு சமூகமா நம்ம எவ்வளவு பின்னோக்கி இருக்கோம் அப்படின்றது வந்து ஐ வாஸ் ரியலைசிங் இட். ஓகேங்களா? இன்னுமே இவரை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி நீங்க கவுண்டர் கிங்குங்க, நீங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் கானா வினோத், சம்திங் which are positive about him. கானா வினோத் சில இடங்கள் பாசிட்டிவா பண்ணிருக்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த ட்ரக்ஸ் அண்ட் அந்த யூத்தோடைய ரேஷ் டிரைவிங்கை வந்து அப்போஸ் பண்ணதா இருக்கட்டும், அது மாதிரி. ஆனா அவருடைய சாங்ஸ் ஓன் கம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ரியாரிக்காவும் ஒரு மிசோகினிஸ்ட் கம்போசிஷன்ஸாவும் இருந்திருக்குது. ஓகேங்களா? இதையும் பண்றாரு. எங்க அந்த யூத்ஸை வந்து ட்ரக் அபியூஸ் பண்ணாதீங்க, வண்டியை வேகமா ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் அதே சமயத்துல அவருடைய காம்போசிஷன்ஸ், song compositions or like some of the song compositions are completely patriarchic and misogynist, and that cannot be claimed as a justice for whatever bull crap he is doing on the other side. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஆளை தான் நீங்க என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணி நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அப்படியே சந்தனம் பூசி பாலை பூசி நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஆமா. ஸோ அதுதான் சொல்றேன். இன்னொன்னு இந்த ஒரு ஒரு நல்ல இது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லாங்க. சாலமன் பாப்பையா நல்ல பட்டிமன்ற ஒரு டிபேட்டர், ஒரு ஜட்ஜு. அவர் ஒரே படத்தோட நின்னுட்டாப்ல. அந்த ஒரு படம் சிவாஜி. அதுக்கு மேல நடிச்சாரான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து 18 வருஷம் இருக்குமாங்க சிவாஜி படம் வந்து இன்னும் ஒரு படம் நடிக்கல. அதுக்கு ஒரே ரீசன் அந்த அந்த ஒரு படம் தான். இந்த அங்கவை சங்கவைன்னு ஆரம்பிச்சு விட்டது. ஓகேங்களா? சோ 2 பெண்களை நீ வந்து ஆல்ரெடி கலரிசம் முத்தி போயிருக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்துல கலரிசம் காலங்காலமா அழகா வந்து ஃபேரான்றதான் அழகா இருக்காங்க, டஸ்கி அண்ட் டார்க் ஸ்கின்னா இருக்கவங்க அழகு இல்லைன்னு அப்படியே வந்து காலங்காலமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருமணத்தை வந்து மறுக்கிற சமுதாயமா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களை கொச்சைப்படுத்துற சமுதாயமா இருக்கட்டும், இல்ல அவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அருவருக்கத்தக்க ஒரு சமூகமா இருக்கட்டும், இந்த கட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு ரஜினி படத்துல கொண்டு சொல்றாருங்க வந்து அங்கவை சங்கவைன்னு. And as if the protagonist himself was, he's a fair complexion. You know whom I'm referring to. ஸோ அப்படி ஒரு இடத்துல வந்து பண்ணதுக்கு அப்புறம் அதனால சால்மன் பப்பையாவால டைஜஸ்டே பண்ண முடியல. And he took the very right decision to never even act in any of the cinemas, any of the films thereafter. ஓகேங்களா? ஸோ இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்குது இப்படி வந்து அதுக்கப்புறமும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த காலத்துலலாம் இப்படி பாடி ஷேவிங் பண்ணிருக்காங்களா, இந்த இப்படி அப்பியரன்ஸ் ஷேவிங் பண்ணிருக்காங்களா, இப்படி வந்து கலர் ஷேவிங் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நானே வந்து ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து ரசித்திரப்படான்னு தெரியலைங்க. ஆனா வந்து if I had ever done so, I really feel ashamed if I had done that. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு தேவைப்படுற காலத்துல இதை வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா பண்ற ஒரு ஆளை வந்து பாலை பூசி பாலை ஊத்தி சந்தனம் ஊத்தி அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அடுத்து வர பிரசிடென்ட், அடுத்து வர சீசன்ஸ்லாம் இது மாதிரி அடுத்து இன்னொரு 4 கானா வினோத்து 4 அவரை மாதிரி ஆளுங்க உருவாகி வருவாங்க. அப்படியே வரிசையா இன்னொரு யாராவது நல்லா கொஞ்சம் அப்போ கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் பிளஸ் சைஸ்ல யாரும் இருந்தாலும் சரி, கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னா யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் யாரும் சரியா இல்லாதவங்களாலும் சரி, நல்லா அவங்கள போட்டு அடிக்கலாம், நல்லா வந்து அவங்கள பார்த்து பாடி ஷேவிங் பண்ணலாம், அவங்கள பார்த்து அந்த யானை இந்த யானை மாடு பூசணிக்கா அப்படின்னு சொன்னாதான் வந்து நம்ம வந்து அப்படியே ஃபயர் விடுவாங்க. செல்ஃப் சோர்சஸ் ரீல்ஸ்ல வினோத்தே ஃபயர்ப்பா அப்படின்னு சொல்றவங்க நல்லா பேட் பிரசிடென்ட்டை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கூட எனக்கு தெரியலைங்க. ஜெய்சேதுபதி எனக்கு அவர் நடிச்ச சில படங்கள் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரம்மி அந்த மாதிரி அந்த அந்த என்ன படம் அது வாத்தியாரம் பண்ணையாரம் அந்த மாதிரி படங்கள்லாம் ரசிச்சிருக்காங்க. நிஜமாலே கொஞ்சம் இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை அப்போஸ் பண்ணிருக்கிற சில படங்கள் நானும் நல்லா ரசிச்சிருக்கேன். அவருக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே நாரி கிடக்குது. அப்ப ஏன்னா நீங்க யாரை எனேபிள் பண்றீங்க இப்ப மிஸ்டர் விஜய் சேதுபதி? இந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல ஒரு பேடான ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ணி போறவங்க நல்லா எனேபிள் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. நல்ல விஷயங்க. இதை மாதிரி அடுத்து வர சீசன் வந்து இன்னும் எத்தனை சீசன் வருமானு தெரியல. இன்னும் 10 ஒவ்வொரு சீசனுக்கும் 4 கானா வித்து உருவாங்க. நல்லா வந்து நார்மலைஸ் பண்ணுங்க. அப்பதானே வந்து நாளை பின்ன வந்து சமுதாயம் வந்து நம்ம தமிழ் சமூகமாவே இருக்கட்டும் அப்படியே வந்து பூமராகவே இருப்போம்.
அப்பதானே நம்ம வந்து அடுத்தவனை வந்து இது படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் நம்ம வந்து மட்டம் தட்டினா தான் நம்ம வந்து நல்லா தெரியும் அப்படின்றதாவே நம்ம இன்னும் பேக்வர்டாவே வச்சிருப்போம். இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸை முன்னாடி வந்து நல்லா இந்த இதுக்கு முன்னாடி இது வந்து இது வந்து ஒரு ஷோ இல்ல, நமது வாழ்க்கை அப்படின்னா டேக்லைன் கொடுக்குறாங்க இல்லைங்க. கடந்த 8 சீசன் ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு டேக்லைன் கொடுப்பாங்க. ஓடவும் முடியாது, உலக ஒழியவும் முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி. இது முன்னாடி ஒரு சீசன், எந்த சீசன் தெரியல, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ இல்லைங்க, இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு டேக்லைன் கொடுத்தாங்க. சீசன் 7 8 தெரியல, லெட் மீ நோட் ஆம். பட் இது வந்து அடுத்தவனை பாடி ஷேம் பண்றது, அடுத்தவனை அப்பியரன்ஸ் ஷேம் பண்றது, அடுத்தவனை வந்து கேவலப்படுத்துறது, மட்டம் தட்டுறது, புல்லிங் பண்றது, டான் பண்றது, இதுதான் நம்ம வாழ்க்கையா? இஸ் திஸ் தி எக்ஸாம்பிள் யூ ஆர் செட்டிங் த்ரூ திஸ் ரியாலிட்டி ஷோ? நீங்க சொல்றது, நீங்க இவ்ளோ கேள்வி கேட்கறீங்க, இவ்ளோ எமோஷனலா நீங்க பேசுறீங்க, எல்லாமே கரெக்ட் தான். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க அதத்தான் பண்றாங்க. இத வந்து எல்லா டைமுமே வந்து நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்கோம்ல. இந்த ஒரு பர்ட்டிகுலர் சீசன்ல டேக் அவேவா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்டின்னா, யூ ஷுட் நாட் வெயிட். நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கோ, இல்ல அவங்க பண்றது எதையுமே அந்தந்த வாரங்கள் நீங்க மன்னிக்க கூடாது. அந்த வாரத்துல வந்து அத பூதாகரப்படுத்தணும். அத ரொம்ப பெரிய அளவுல நம்ம பேசப்பட்டால் மட்டுமே, அவங்களுக்கு அப்பப்ப அந்த வாரம் கிடைக்கலனாலும், அதுக்கு அடுத்த வாரம் அந்த பனிஷ்மென்ட் அப்டின்றது கிடைச்சு, அவங்களுக்கும் திருத்திக் கொள்ள, இப்ப எல்லாருமே வந்து பை பர்த்டே வந்து கெட்டவன் அதெல்லாம் கிடையாது. இப்ப நமக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம், கோவம் ஏன் வருது அப்டின்னா, பீயிங் அ சப்போர்ட்டர், அந்த பொண்ண இந்த மாரி கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து நீங்க குளோரிஃபை பண்றீங்க. பட் இந்த பொண்ணு எல்லாத்தையும் திருத்திட்டு இருந்திருக்கா. அவங்க யாருமே திருத்திக்கவே இல்ல. ஓகேவா? இந்த கோவம் அந்தந்த வாரம் அவங்கள கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா வந்து நமக்கு இவ்ளோ இவ்ளோ ஆத்திரம் வந்து ஆட் ஆன் ஆயிருக்காது. ஒரு வாரம் கூட ஒரு விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணலன்றது தான் வந்து இவ்ளோ பெரிய ஒரு கோவத்தோட வெளிப்பாடாவே நான் பார்க்குறேன். சோ, நம்ம நெக்ஸ்ட் சீசன் நம்ம பார்க்கும் பொழுது, வி ஷுட் மேக் ஷூர் அந்தந்த வாரம் வந்து என்னென்ன விஷயம் நடக்குதோ, அன்னன்னைக்கு எந்தெந்த விஷயம் நடக்குதோ, இந்த கடைசி நிமிஷத்துல உட்கார்ந்து ரெட் கார்டு குடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ரிவோக் ரெட் கார்டுன்னு ஒண்ணு ட்ரெண்ட் பண்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க போய் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு மேஜிக் ஷோ மாரி ஒரு சாட்டர்டே எபிசோட் நடத்துனாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு பதட்டத்த ஷோ மேக்கர்ஸ்க்கு நாம முதல் வாரத்திலேயே குடுக்க ஆரம்பிச்சிரணும்னு நான் சொல்றேன். 2ஆம் வாரத்துல நம்ம குடுக்க ஆரம்பிச்சிரணும்னு சொல்றேன். அதுதான் வந்து அனாவசியமா ஒருத்தவங்கள பிராண்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு அந்த வழிய குடுக்காதுன்னு நான் சொல்றேன். ரைட். அது வந்து 1, 2 பேர் பண்ணா மட்டும் பத்தாது டாம் அண்ட் ஆல் ஆஃப் யூ. எல்லாரும் செய்யணும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு 2, 3 பேர் தான் தெரியல எவ்வளவு பேர் ஐம் அனேபிள் டு குவான்டிஃபை இட். அத நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஒருமித்த யுனானிமஸ் வாய்ஸா தான் ஸ்டாப் பாடி ஷேமிங் இன் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு வீல் ஹாவ் டு. இப்ப நம்ம எப்ப ஒரு 2 நாளா வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் பண்றோமா, ரிவோக் ரெக்கார்டுன்ற மாதிரி. அதே மாதிரி ஸ்டாப் பாடி ஷேமிங் இன் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரு நாளாவது நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம்னாக்கா the show would have been better. And am I audible, Tom? யா, Just யா, going to யா. conclude. கேக்குது. Okay. யா. Yeah. So coming back to this show வந்து இன்னைக்கு வந்து நல்லா ட்ரை பண்றாப்ல விஜய் சேதுபதி சொல்றாரு. நீங்க வந்து வியானா பட் சொல்றாப்ல, நீங்க எபிசோட்லாம் பாக்குறீங்களா? என்னங்க அதுதான் நீங்க தெரியல. இது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது பாட் இஸ் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஷோ சரியா நீங்க பாத்துருந்தீங்கன்னா, பாரு பண்ற ஹவுஸ் ஹோல்டு கோரஸ் மணிக்கணக்குல உட்காந்து பாத்திரம் கழுவுறது, கிளீன் பண்றது, அதெல்லாம் பார்த்துட்டு அவரை நீங்க வந்து நீங்க எதுவும் சொல்லாம வந்திருப்பீங்க. எவ்வளவு ஹவுஸ் ஹோல்டு கோரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்வை போட்டு நீங்க அடிக்கும் போது தெரிஞ்சு போச்சு. ஐயா நீங்களே முதல்ல ஷோ பார்க்கல. நீங்க வந்து வியானா பத்தி நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க எபிசோட் பாத்தீங்களான்னு. அட்லீஸ்ட் உங்க வியானாவது எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு எத்தனாவது 50th டேயா 60th டேயான்னு தெரியலங்க, 40 அதுக்கும் அந்த எபிசோட்ஸ் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு முதல்ல இருந்தே பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இந்த இருதய மிஸ்டர் விஜய் சேதுபதி. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நடத்துற ஷோக்கான ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சீங்களா? உங்களுக்கு வர கஸ்டமைஸ்டு ஃபீடையும், உங்களுக்கு வர டாக் பேக்கையும், உங்களுக்கு வர இன்புட்ஸை வச்சு நோட்ஸ் எடுத்து அதை மட்டும் நீங்க பேசுறீங்க. ஒரு நாளாவது லைவ் உட்காந்து பார்த்துருப்பாரான்னு தெரியல. அது வந்து அது 2வது சீசன்ல இந்த கமல்ஹாசன் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணாரோ அது அந்த மாதிரி இருக்குது. அந்த அந்த சீசன் தான் அவர் மோசமா அடி வாங்கினாரு. ஏன்னா அந்த செகண்ட் சீசன் தான் வந்து கமல் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ணல. சும்மா வந்து இந்த லாஸ்ட் டேல உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராப்ல. ஹோம்ஒர்க் கூட பண்ண மாட்டாரு, சும்மா டாக் பேக்ஸ் இன்புட்ஸை வச்சு ஷோ நடத்துவாரு. 70th டேல செம்மையா அடி வாங்கினாப்ல.
அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வெளியே நடத்துறாப்ல. எனக்கு டோன்ட் வாண்ட் him டு ஹோஸ்ட் எனிமோர் அட் ஆல் திஸ் விஜய் சேதுபதி. அது வந்து வில் ஹாவ் டு இஃப் just now I was telling that let's have to we have to trend something like stop body shaming in big boss அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹேஷ்டாக் ஆகுது நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீசனாவது போடணும் அப்படின்றது. இப்போ வந்து நம்ம எல்லாம் முடிய போது இப்போ நம்ம சொல்லி ஒன்றும் போறதில்ல. அண்ட் மேபி இஃப் வி ஆர் ஹேவிங் சம் sense later onwards, maybe in the next year we'll have to do something about this. And at the same time, uh, whatever we are doing right now, எவிக் விஜய்ஸ் அப்படின்ற சொல்றோம்ல பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து வில் ஹாவ் டு மேக் அவர் வாய்ஸஸ் ஸ்ட்ராங்கர். ஓகே, அதர்வைஸ் இஸ் பிகமிங் ஐ டோன்ட் நோ சம்திங் எல்ஸ். கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. ஸோ நல்ல கன்க்ளூடிங் பாயிண்ட் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காருங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து விக்ரம் வந்து தன்னை வந்து போதி மரத்துக்கு கீழே தவம் பண்ற வந்து ஒரு புத்த மகாத்மா மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இது மாதிரி தான் நடந்திருக்குது. அண்ட் ஒன் வேர்ட் அபவுட் பிரவீன், கம்ப்ளீட்லி கவர்ட். அவ்வளவுதான் சொல்றேன். நல்லா பேசிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்குதுங்க. அது நீங்க கார் டாக்ஸ்க்கு பத்தி அவர் சொல்லவே வேணாங்க. அது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் டாபிக்னே வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் பண்ண சாண்ட்ராவோட ரியாக்ஷன்ஸ் அது அவங்க பேசியிருந்திருக்கலாமே. ஹியூமனிட்டிக்கு வந்து ஹியூமனிட்டி இல்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு அந்த ஹோஸ்ட் கேட்கிறாரு. ஒரே எக்ஸாம்பிள் தாங்க. முடிஞ்சு போச்சு. எக்ஸாகரேட்டட் ரியாக்ஷன்ஸ் பண்ணி, எக்ஸாகரேட்டட் ஓவர் ரியாக்ஷன்ஸ் பண்ணி 2 பேரோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்கீங்களே. இஸ் தட் சோ ஹியூமன் ஆஃப்? 2 பேர்லாம் கிடையாது, ஒருத்தருடைய ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் லெட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டிக் டு that one. எக்ஸாகரேட்டட் ரியாக்ஷன்ஸ் பண்ணி, எக்ஸாகரேட்டட் ஓவர் ரியாக்ஷன்ஸ் பண்ணி பாருவோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. அது வந்து இஸ் தட் சோ ஹியூமன் ஆஃப் சாண்ட்ரா அப்படின்னு அந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சிருக்கலாமே. அதை கூட அவர் வைக்கல. அதையும் வைக்கல. என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் வியானா had the guts to fight with விஜய் சேதுபதி, and I simply loved the way she carried forward. இது வந்து அவ்வளவுதான். ஜஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நான் டக்குன்னு ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்கவும் அவருடைய மெயிலிங் ஹேர்ட் ஆயிடுச்சு. பார்ப்போம். இது இன்னும் இந்த ஒரு வாரம் இருக்குது. ஆல்ரெடி பாடையில போயிட்டு இருக்க ஒரு ஷோ தான். தென் we'll have to hope most of us stick together for the next season. அதுதான், that is all I wish for the next season. Hope most of us, ஓகேவா? And let's take the learnings from this season, ஓகேவா? The body shaming stop பண்றது. Let's hope as a community we'll do something about this, ஓகேவா? Body shaming, appearance shaming, இந்த டாண்டிங், புல்லிங் அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் whatever happened to Parvati, whatever happened to Divakar doesn't happen to anyone at all in the future. That is all. Thanks for the opportunity, Tom. Thank you so much, Anata. Yes, Sayon, பேசுங்க Sayon. Hey Tom, hi everyone. என்ன Sayon, தூங்கிட்டீங்களா? இல்ல ஆக்சுவலா 3 தடவை க்ளோஸ் ஆகி மறுபடியும் வந்து நோட்டிபிகேஷன் வந்து, ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் உள்ள வந்து ஆக்சுவலா ஸோ இட்ஸ் உள்ள வெரி பிக் வர்றதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா 3 தடவையும் ஸ்பேஸ திரும்ப போட்டிருக்கனே, எனக்கு எப்படி இருக்கும்? விஜய் டெலிவிஷன் 3.0 வரைக்கும் போட்டிருக்கேன் நானு. தியாகம் தான் உங்களை உயர்த்தும் டாம். ஸோ அதனால வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிட்டே இருங்க, சரியா? வெற்றி வந்து உங்களை கண்டிப்பாக தழுவிக்கொள்ளும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, நான் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு, அவருடைய முகம் வந்து வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமாக இருந்ததை என்னால உணர முடிந்தது. மனுஷன் வந்து வெளியில நடக்கக்கூடிய சோசியல் மீடியால அவருக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் பதிவிடுறத அவர் வந்து பல இடங்கள்ல பாக்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பாக எம்எஸ் டாம் பிரேம் என்கிற நபருடைய ஸ்பேஸ வந்து அதர் லிசனர்ல லிசன் பண்றாரோ அப்படிங்கிற டவுட் கூட எனக்கு இருக்கு. ஏன்னா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மூஞ்சி. அதான் செய்யும் ப்ரோ, எப்பவுமே அந்த மூஞ்சி அப்படிதான் இருக்கும். சோ இல்ல, இந்த தாடி மீஸ் எல்லாம் சிரைச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காருல நியூ கெட்டப்ல. சோ அதனால அந்த மாதிரி இருக்காரா, இல்ல சோசியல் மீடியால வரக்கூடிய கிரிட்டிசிசம்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. நம்ம வந்து உள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறாருல, அவர் வெளியில போய் ஒரு இன்டர்வியூ எடுத்து இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. எஸ் 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 நான் அதான் சொல்றேன். அந்த டைரக்டர் வெளியில போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல விஜேஎஸ் சும்மா கிளின்னு கிழிக்கிறாரு. அந்த இன்டர்வியூவை எடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பாக்குறாரு. அதாவது நான் வந்து கமலஹாசன் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமா என்ன பாக்குறேன் அப்படின்னா,
கமலஹாசன் அவர்கள் அந்த கிரிட்டிசிசம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, கவனிக்க கூட மாட்டாரு. பட் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கிரிட்டிசிசத்தை பாக்குறாரு, கவனிக்கிறாரு. ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். சோ இந்த ரெட் கார்டு விஷயத்திலயுமே நான் சொல்றேனே, எனக்கு ஒரு சின்ன இது வந்து தவறு இருக்கு. பட் நான் எங்க டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ரெட் கார்டு விஷயத்துல விஜேஎஸ் வந்து ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜேஎஸ் டைரக்டா பார்வதி மற்றும் கமர்தீன் 2 பேருக்கும் அவருடைய கையால ரெட் கார்டு கொடுத்தாரு. அந்த ரெட் கார்டை கொடுத்ததுக்கான பலனை அவரு தான் அனுபவிக்கிறாரு. ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். விஜய் பார்வதி மற்றும் கமருதீனோட லைஃப் கெட்டு போறதுக்கு நான் தான் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா சீசன் 7ல பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டப்போ கமலஹாசன் அவர்கள் அவர் டைரக்டா கொடுக்காம கண்டஸ்டன்ஸை எடுக்க வச்சாரு. எடுக்க வச்சு கண்டஸ்டன்ஸ் எடுத்து காட்டி அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் கொடுத்தாருன்னு உள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன சொல்லிட்டாருன்னா, கமல் சாரு குடுக்கல, கமல் சாரு உங்க முன்னாடி ரெட் கார்டை வச்சாரு, நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் தூக்கி பஸ் கடியில போட்டாரு. அப்படி ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணல. அதற்கான எதிர்வினைகளை இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அதற்கான எதிர்வினை என்ன? எவிக்ட் விஜேஎஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக், டோன்ட் ஃபிளிட் விஜேஎஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக், ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற ஹேஷ்டேக். இதெல்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய கவனத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது டோட்டலா இல்ல, 100% பார்ப்பாரு. ஓ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா, நம்மளை எவிக் பண்ண சொல்லி ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. ஸோ ஓகே, இதனால என்ன நடந்துட போகுது? எண்ட் ஆஃப் த டே பார்வதிக்கு வந்து ரெட் கார்டை ரிவோக் பண்ணிட போறாங்களா? நோ. பட் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அதாவது இந்த சீசன்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசிச்சு எடுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நான் என்ன கேக்குறேன், விஜய் பார்வதி கமருதீன் ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு பிக் பாஸ் விட்டு வெளில போறாங்க. இதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா சாண்ட்ராவை சொல்றாங்க. அப்போ சாண்ட்ரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய அளவுல ஒரு கொடுமையை பண்ணியிருக்காங்கன்னா மக்களுடைய ஆதரவு யாருக்கு வரும்ட்டான்? யாருக்கு மக்களுடைய ஆதரவு வந்திருக்கணும்? இட் ஹாஸ் டு பி ஃபார் சாண்ட்ரா, ரைட்? ஆமா, ரைட்? ஆமா, ஆமா, ஆமா. அதான் அப்படி சாண்ட்ராவ தான் செருப்பால அடிச்சிட்டாங்க. ஆனா சாண்ட்ராவுக்கு ஆதரவுன்றதே வராம அதே சாண்ட்ரா அதுக்கு அடுத்த வாரமே எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீங்க பண்ணது அன்ஃபேர்டா நாய்ங்களா அப்படின்னு அர்த்தம். டோட்டலா இந்த ரெட் கார்டுங்கிறதே டிராமா தான். இந்த ரெட் கார்டுக்காக அக்கா பண்ண ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மக்கள் கிட்ட எடுபடல. ஊர்ல இருக்கிறவெல்லாம் காரி துப்பி சாண்ட்ராவுடைய கேம் பிளேய உள்ள போய் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரு பக்கம் கிழிக்கிறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பிக் பாஸ் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் கிளின்னு கிழிக்கிறாங்க. 2 பக்கமும் இந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாண்ட்ராவுக்கு அடி இடி மாதிரி விழுந்திருக்கு. இதுக்கும் மேல சாண்ட்ராவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா மேற்கொண்டு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வெளியில வருவாங்க அப்படிங்கறத தெரிந்து கொண்ட சேனல் வந்து இப்போ சாண்ட்ராவை எவிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ரோ அவங்க ஓஜி பிளேயர் இல்லையா? எனக்கு இன்னும் ஒரு செம்ம காமெடி காத்துட்டு இருக்கு செய்யும். என்ன காமெடின்னு கேளுங்க. சொல்லுங்க சாண்ட்ரா சொல்லுங்க. இப்ப வெளியில போயிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி வருவாங்களே, வரமாட்டாங்களா? இதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பிரஜன் வருவாரு. அவங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு வருவாங்க இதுக்கப்புறம் திரும்ப? அதான் எந்த மூஞ்ச வச்சுட்டு உள்ள வருவாங்கன்னா நானே கேக்குறேன். அத எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். அப்சல்யூட்லி. இல்ல ஒரு சைடு ஓஜி பிளேயர்னு கத்துறாங்களே, அதான் என்னன்னு தெரியல. ஓஜி பிளேயர்னு யாரு? எவனாவது வாங்குற காசுக்கு மேல கூவுவாங்க. ஏங்க இந்த வடிவேலு சாண்ட்ராவை தான் அதான் எவனாவது காசை கொடுத்து கூவ விட்டுருப்பாங்க. அவனுங்க கூவிட்டு இருப்பானுங்க. அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ணிருக்க முடியாது. சரியா? இந்த சாண்ட்ராவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்த கூட்டம் உட்காந்து அடிப்பானுங்க. அது அண்டா கூட அடிப்பானுங்க அவனுங்க. அதெல்லாம் நம்ம வந்து மைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த அம்மா ஒரு டிராமா குவீனு. ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் டிராமா பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்கு. அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு இடத்துல கொடுமை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஸ்ருதிகான்னு ஒருத்தவங்க தமிழ்நாட்டுல இருந்து போனாங்க இந்தி பிக் பாஸுக்கு. இங்க நிறைய பேரு ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணாங்க, அந்த பொண்ணு அங்க நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு கொடுமை நடக்குதுன்னா
அதை விடிய விடிய உட்காந்து போட்டுதான், டே இதைத்தான் விடிய விடிய உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாடா, கரும 20,000 ஓட்டு தாண்டலையடா, என்ன கன்றாவிடாது அப்படிங்கிற மாதிரி டோட்டலி டோட்டலி, அதாவது மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாண்ட்ராவை புறக்கணிச்சு அவங்க இந்த வாரம் ஒண்ணு இல்ல, இது வரலாறு எப்படி தெரியுமாட்டாம் கிரியேட் ஆகும். அதாவதுப்பா, மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வந்து பெரிய இதாகி சாண்ட்ராவை வந்து கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டாங்கப்பா. தள்ளி விட்டதுக்கு ஹோஸ்ட் வந்து ரெட் கார்டு கொடுத்து 2 பேரையும் வெளில அமிச்சிட்டாருப்பா. ஓ அப்படியா, அந்த தள்ளி விட்டு பாதிக்கப்பட்ட நபர் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்களே, கிழிச்சாங்க, அடுத்த வாரமே எவிட் ஆகி போயிட்டாங்கடா. இதுதான்டா வரலாறு. சோ திஸ் இஸ் ஹவ் ஹிஸ்டரி அப்படின்றது இருக்கும். சோ இத வந்து நான் வரவேற்கிறேன், இந்த சாண்ட்ராவுடைய எவிக்ஷனை நான் வரவேற்கிறேன். ஆனா விஜய் சேதுபதியோட ஒரு 1 நம்பர் டப்பா ஹோஸ்டிங்க சத்தியமா என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சீரியஸ்லி முடியாது சியோன். எஸ் 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 வியனா வந்து சி ஸ்டாண்டிங் அப் அப் ஃபார் த பாயிண்ட். நான் அதே இடத்துலதான் நிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் வேற லெவல் செருப்படி. சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா சார் அப்படின்னு கேட்டதெல்லாம் அல்டிமேட் செருப்படி. இப்ப இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவன நீ எந்த இடத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்க, நீ சொல்லு. விஜேஎஸ் நான் இப்ப என்னால எழுதி கொடுக்க முடியும், இந்த பர்டிகுலர் ஷோவை நான் ரிவ்யூ பண்றேன், ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறேன், வாரம் உனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நான் கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்கேன், நீ என்னென்ன பேசுவ ஏது பேசுவ அப்படின்னு. எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு, விக்கல்ஸ் விக்ரம இதுவரைக்கும் எந்த இடத்துலயுமே நீ வந்து கேள்வி கேட்டதில்ல. திவ்யாவை கேட்டிருக்க பாரு, வக்கு இருக்கா உங்களுக்கு அப்படின்லாம் நீ வந்து விக்கல்ஸ் விக்ரம பார்த்து நீ கேட்டிருக்கியா? அந்த மாதிரி அவன் தவறே பண்ணது இல்லையா? அவனா புனிதரா? அவனா மதர் தெரசாவா? ஒரே ஒரு வாரம் கேட்டிருக்காரு சபரியோட அடிப்பட்ட இடத்துல, அதை தாண்டி கேட்டது இல்ல. ஆனா அவருக்கு சாதகமா எல்லாத்தையுமே மாத்திருக்காரு. தவறாக இருந்தாலும் ரம்யா ஜோவோட எவிக்ஷன் நடந்துச்சுல்ல அடுத்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் அந்த பக்கெட் மேட்டரை உட்கார வச்சு ரம்யா ஜோவை அசிங்கப்படுத்திருப்பாரு விக்கல் நியாயம் வாங்கி தரதுக்காக. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையுமே இன்னைக்கு கூட அதான பண்ணாரு, விக்கல் சிக்ரமுக்கு தான் நியாயம் வாங்கி கொடுத்தாரு. விக்கல்ஸ் விக்ரம ஃபினாலே வீக்குக்கு ஷேப் பண்ணி நீ அனுப்பணும். அதுக்கு வியனா கிட்ட 1-on-1 நீ வந்து ஹோஸ்ட்ங்கிறத மறந்துகிட்டு நீ விக்ரமோட பிஆரா மாறி நீ வந்து சொம்படிச்சுக்கிட்டு இருக்க அவனுக்கு உட்காந்துக்கிட்டு. அந்த பொண்ணு கேக்குது, எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் சாரி கேட்டுட்டா முடிஞ்சிருச்சா அப்படின்னு. உன் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவ? ஏற்கனவே இஞ்சி திங்க குரங்க மாதிரிதான் உன் மூஞ்சி இருக்கு. அப்போ அவ அந்த கிளிக்கிறா, நீ வந்து அவளுக்கு மேனிபுலேட் பண்றதுக்கு ஒன்னாலான முயற்சியை பண்ற. பிரவீனை மேனிபுலேட் பண்ணி உட்கார வச்சுட்ட, வியனாவை உட்கார வைக்க முடியல. உட்காருங்கன்ட்டு போயிட்டா அந்த பொண்ணு நான் நிக்கிற பாயிண்ட்ல நான் சொன்ன பாயிண்ட்ல தான் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டா. இது எவ்வளவு பெரிய அவமானம். இதையும் டெலிகாஸ்ட் தானே பண்ணாங்க இந்த சேனலு. அட் தி எண்ட் ஆஃப் த டே விஜேஎஸ், எனக்கு ஒரு விஷயம் விஜேஎஸ் பிடிச்சிருக்குங்க, நீ வந்து சோசியல் மீடியால உனக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய கிரிட்டிசிசம காது கொடுத்து கேக்குற, நீ பாக்குற, உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்றத நீ விமர்சனத்தை ஏத்துக்க ரெடியா இருக்க. ஆனா அந்த விமர்சனத்துல இருந்து உன்னை மாத்திக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியாங்கிறதா இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு நீ என்ன பதில் கொடுக்க போற? திஸ் இஸ் யுவர் செகண்ட் சீசன். இந்த 2வது சீசன்ல நீ இம்ப்ரூவ் ஆகிருப்ப அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்த ரெட் கார்டு எவிக்ஷன்ல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ரெட் கார்டு விஷயத்துல நான் வந்து ஐ வில் நாட், நான் வந்து பார்வதி தவறே பண்ணல, கமருதீன் தவறே பண்ணல, நோ, ஐ கேனாட் டூ தட். அவங்க 50% தவறு பண்ணியிருக்காங்கன்னா, இதே சாண்ட்ரா வந்து அவங்களுடைய ஆஸ்கர் தத்ரூபமான நடிப்பை வச்சு ஒரு 50% இந்த ரெட் கார்டு அவங்க வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறாங்க. சரி, இவங்க பண்ண தவற சுட்டி காட்டுன நீ சாண்ட்ரா அந்த பெட்ரூம்ல நின்னுகிட்டு கதர்னு கதர்னது, பார்வதியை பார்த்து பாத்ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சது, கால்ல வந்து விழுந்தப்ப நீ வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது, நட்டிப்பு அரக்கியா மாறி நீ பண்ணதெல்லாம் இவனுங்க அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆமா, என்ன அது ஏன்டா பண்ணல? சோ அதத்தான் வியனா வந்து அந்த அளவுக்கு அப்ரப்டா அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு பேசினா ஆடியன்ஸே செருப்பால் அடிச்சிருவாங்களே இவனை. ஸ்ட்ரைட்டா வந்து ஈவிபிக்கே வந்து செருப்பு கொண்டு எரிஞ்சிருவாங்கல்ல. அதனால வந்து சரி ஓகே இன்னைக்கு போதும் அப்படின்னு பண்ணிருக்கான். அப்சல்யூட்லி. சோ இது வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே உண்மையான ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு நீங்க வந்து கமருதீனை ப்ரோமோல காட்டுறீங்க அண்ட் விஜய் பார்வதிக்கு எகெயின்ஸ்டா கானா வினோத் வந்து விஜய் பார்வதியை காரி துப்பி விஜய் பார்வதி எகெயின்ஸ்டா சண்டை போடுறத காட்டி
என்ன ட்ரை பண்றீங்க? பார்வதிய வந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த வாரம் வந்து கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டை ரிவோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்களா? இல்ல புரியல. எங்களுக்கு வந்து சீரியஸா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின். ஸோ அதுக்கு கமருதீனுக்கும் நட்புக்குள்ளே ஒரு பிரிவு ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாங் வருது. அதுல வந்து அதை பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. கானா வினோத் கண்ணுல கையை வச்சு அப்படியே நிக்கிறான். ஸோ என்ன ட்ரை பண்றீங்க? வாட் யூ கைஸ் ஆர் ட்ரைங் டு டூ? அது நான் வந்து அதான் பிஃபோர் அவனை இன்னைக்கு ஸ்டேஜுக்கே கூட்டிட்டு வரதுதான் பிளான் செய்யும். எங்களுக்கு ஓ 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகேவா? ஓ மை கம்ருதீனை காட். இந்த வீக்கெண்ட் ஸ்டேஜ்ல ஏத்தி நிப்பாட்டி அழகு படுத்துறது தான் வந்து இதே செய்தியே. ஆனா ஓ நம்ம இந்த ரிவோக் ரெட் கார்ட்லாம் பண்ணி எவிக் விஜேஎஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா? அந்த ஆமா இன்ஃபர்மேஷனும் ஆமா. கூட சேர்ந்து போனதுனால அதையே பார்த்துட்டு தலைவன் நேர்ல போயிட்டு இல்ல கொடுத்த ரெட் ஓ கார்டு கொடுத்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கான் அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல ஆமா அதுதான் வேணா கன்ஃபார்ம் கூட ஓகே பண்ணிக்கலாம். யார்கிட்டயா கன்ஃபார்ம் ஓகே. பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. அனு என்ன யா நடந்தது என்ன அனு சொல்லுங்க. என்னட்டா என்னைய மாட்டிக்கிறீங்க? சொல்லுங்க அனு நடந்தது என்ன சொல்லுங்க. வேற யாராவது சொன்ன மாதிரி சொல்லுங்க. என்ன அனு மியூட் போயிட்டீங்க? ஆக்சுவலா சொல்லுங்க. ஆக்சுவலா கமருதீனை மட்டும் கூப்பிட்டு வரலான்னு டிஸ்கஷன் போயிருந்துச்சு. ஆனா விஜேஸ் தான் வந்து இல்ல கொடுத்தது 2 பேருக்கும், அதனால 2 பேருமே வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னைக்குதான் டிஸ்கஷன் போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பிரஜின் வந்து இன்னைக்கு வர வேண்டியது, சாண்ட்ரா எவிக்டட். அதே மாதிரி பிரஜினும் உள்ள வரல. ஓகே. அப்போ நம்ம கெஸ் பண்ணது படி கரெக்டா போயிருக்காட்டாம். இப்ப நான் அதைத்தான் கெஸ் பண்ணேன் இல்லையா? கமருதீனை வந்து கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு பிளானை இவனுங்க பண்ணியிருப்பானுங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அனுட்ட நான் இதை பத்தி கேட்கவே இல்லை. கரெக்டா அனு? இதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கல. இல்ல ஆமா, நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த கெஸ்ஸுன்றது நம்ம பண்றோம். அது மாதிரிதான் அவனுங்க காட்டுறானுங்க. டேய், எண்ட் ஆஃப் த டே நீங்க எல்லாம் மனிதர்கள்னு நிரூபிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க கடைசி வாய்ப்புடா. பிஃபோர் நீங்க டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரெட் கார்டுன்ற ஒரு விஷயத்த நாங்க பண்ணிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு. அவங்களும் அந்த தப்பை பண்ணிட்டாங்க. பட் அந்த தப்புக்கு அவங்க வந்து வருந்திட்டாங்க. வருந்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை நாங்க ரிவோக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நிறுத்தி ஒரு 2 நிமிஷம் அவங்க வந்து மக்களுக்கு முன்னாடி நாங்க பண்ணது தவறு மக்களேன்னு கூட ஒரு அட்ரஸ் பண்ணுங்க. ஏதோ ஒண்ண பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் அவங்கள்ட்ட இருந்து பேச வைக்க முடியுமோ பேச வச்சுட்டு அவங்களையும் ஒரு பார்ட் ஆஃப் த டீமா சேர்த்து இது நல்லபடியா ஒரு குட் எண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத பண்ணுங்கடா. அதுதான்டா லைஃப். எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேரும் வயிறு எறியும் போது நீங்க நல்லா இந்த ஷோவை நடத்தி கிழிச்சிட முடியாது. சீரியஸ்லி நான் சொல்றேன். சீரியஸ்லி என்ன மாதிரியான பெயினை வந்து பார்வதி போன்ற நபர்கள் வந்து இந்நேரம் அண்டர்கோன் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? கமருதீன் லிட்ரலி அவன் அவன் என்ன யோசிச்சிருப்பான்? அவன் ஒரு ஒரு பெண்ணுடைய கால்ல விழுந்து அட் த எண்ட் ஆஃப் த டே எந்திரிச்சு போறான். அவன் போய் அவனுடைய நிலைமை என்ன? இப்போ வரைக்கும் 2 பேரும் வெளியில வரல. ஒரு போஸ்ட் போடல, ஒரு வீடியோ போடல. நோ 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 திஸ் இஸ் ஆல்சோ நோ பிளான். ஒன்னு இல்ல தெரிஞ்சுக்கோங்க. செய்யும் நோ நோ ஒரு நிமிஷம் சேயான் இருங்கங்க. ஒரு நிமிஷங்க. என்னன்னா the plan is the channel asked Kamruddin to shut his mouth. ஓகே. ஓகேவா? அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக உள்ளேயே வெறி பிடிச்ச நாய் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கம்ருதீன் வெளியில வந்துட்டு இவ்ளோ பெரிய இன்சிடென்ட் நடந்த பிறகு அமைதியா இருக்கக்கூடிய நபரா? சிம்பிள். இல்லையே. ஆமா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் ஓகேவா? இப்படி இல்ல இருக்கான் சேனல் அமைதியா? ஏன் வந்து சேனல் இன்னைக்கு கம்ருதீனை கூட்டிட்டு வரணும்ன்ற ஒரு டிஸ்கஷன் போனோம். இல்ல மகாநதி சீரியலுக்கு இருங்கங்க. சீக்கிரம் வரப்போறான். இப்ப அந்த சீரியலுடைய இதுக்கு அதனாலதான் இப்ப புரியுதுங்களா? ப்ரோம்ல வந்துகிட்டு இருக்கு. இது வந்து அதுக்கு கம்ப்ளீட்லி வரப்போறான். ஸ்கிரிப்டட் சேனல் ப்ராடக்ட்ன்றதுனால மட்டுமே கம்ருதீனுக்கு இவ்ளோ ஒயிட் வாஷ். அப்ப அவங்களுக்கு பார்வதி எப்படி போனாலும் நாசமா போனாலும் பார்வதி இவங்களுக்கு எப்படி கவலை இல்ல. நாசமா போனாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏய், யாரா நீங்க? ஏன்டா இவ்வளவு மானங்கட்டு தெரியுறீங்க? எண்ட் ஆஃப் த டே அவனா? அப்புறம் சேயான் அவனுக்கு ஒரு மீட் அண்ட் கிரீட் வேற இருக்கு. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் either today or tomorrow. இல்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இவங்கள மாதிரி ஒரு கேவலமான நபர்கள் இருக்க முடியாதுங்க. இந்த கமருதீனை மட்டும் கூட்டிட்டு வந்து ஒயிட் வாஷ் பண்ணி பார்வதி அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுறா அப்படின்னா அதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. ஒண்ணு நீங்க 2 பேரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணுங்க, ஒன்னா கூப்பிடுங்க, எதை வேணா அதான் பண்ணிக்கங்க. பண்ணலையே செய்யும். இது வரைக்குமே எஸ், பண்ணலையே.
போன எஸ் வீக்கெண்ட் இனிமே அனுப்பும் போதே பண்ணலையே, யா இன்னைக்கு யா எபிசோட்ல பண்ணலையே, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணலையே. எஸ் எஸ் ஏன்னா அப்படி கூட்டிட்டு வந்தோம்னா இன்னும் பச்சையா தெரிஞ்சிரும், இன்னும் அப்பட்டமா தெரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராதா? அப்சல்யூட்லி ஆடியன்ஸ் இங்க பாருங்க, ஒரே ஒரு தின் லைன் தான் ஆடியன்ஸ்க்கும் இவங்க காட்டுற அந்த நரேட்டிவ்க்கும். அந்த நரேட்டிவ்ல 1% ஆடியன்ட் கரெக்டா புடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பக்கம் திரும்பி கத்தி எடுத்து குத்துறதுக்கு 1 செகண்ட் ஆகாது எகெயின்ஸ்ட் சேனல். ஆனா அத புரிஞ்சுக்காம இவங்க ரொம்ப பிளண்டரா ரொம்ப கேவலமான மிஸ்டேக் பண்றாங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. அது ஆல்ரெடி த ஆடியன்ஸ் இஸ் டர்ன்ட். மாறிடுச்சு It's மாறிடுச்சு என்ன it's totally turned. ஜெனரல் ஆடியன்ஸ் ஒப்பீனியன் செய்யும், மெஜாரிட்டி மாறி இருக்கு செய்யும். நம்ம யூடியூப் அதெல்லாம் விட்டுட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஜெனரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே மாறி இருக்கு. யா டாம், நீங்க ஒரு 40,000 எபோவ் வந்து நீங்க ட்வீட்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபேண்டம்னால முடியாது. காமன் ஆடியன்ஸ் உள்ள வந்தா மட்டும்தான் நீங்க அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டை வந்து நீங்க புஷ் பண்ண முடியும் சோஷியல் மீடியால. ஸோ And இந்த ட்ரெண்ட் ஒரு எடுத்து நிமிஷம் எடுத்து யூடியூப்ல they are spreading. எத்தனை small channels have taken this up இன்னைக்கு நான் and they are பேசியிருக்கேன் spreading. 2 வீடியோல. ஒரு வீடியோ 1 lakh எபோவ் வியூஸ் போயிருக்கு, இன்னொரு வீடியோ அரௌண்ட் 65,000 75,000 வியூ போயிருக்கு. விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல எவிக்ட் விஜேஎஸ் ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க And we are அப்படிங்கிற not விஷயத்த stupid. நான் And we are பேசியிருக்கேன் not இன்னைக்கு. stupid. இல்ல Sayon, and we are not stupid also. We know they want revoke the red card, but we wanted to create an impact. We wanted the message to be circulated. We wanted it to reach to as much maximum audience as possible. Again and again, we're saying this is இருங்க no அவங்க முடிச்சு longer about யா யா Vijay யா Paru. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். லெட் ஹிம் கம்ப்ளீட், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். யா யா சேம் ஸோ பேசுங்க நான் சேம். அதை பார்த்துட்டு ஆக்சுவலா நான் அதுக்கு டெடிகேட்டடா ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். பார்வதி கமருதீன் அண்ட் அந்த ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு நீங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த ட்விட்டர்ல என்னென்னலாம் நடக்குது, அஹ் யார் யாரு எப்படி எப்படி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு, ஸோ விஜய் சேதுபதிக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் என்ன, நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, எல்லாத்தையுமே பத்தி நான் இன்னைக்கு ஒரு 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 9 to 10 மினிட் வீடியோவா போட்டேன். அதை பெருசா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருந்து நிறைய பேர் பார்த்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் மை டியூட்டி பிகாஸ் ஐ சப்போர்ட்டட் ஹர். யூ கைஸ் ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் விஜய் பார்வதி. ஸோ என்னால முடிஞ்சது, ஸோ நான் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்றது, yeah, people are responding, people are commenting, appreciating. So good to see all this because ஒரு கம்யூனிட்டியா எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது தட்ஸ் கோயிங் டு பி குட். அது நல்லா இருக்கும். ஸோ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வேற லெவல், தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த டம்மி ஒண்ணுமே இல்லாத ஒரு வெத்துவேட்டு ஃபினாலிஸ்ட் இவனுங்களை பெருசா யாரும் எதுவும் கண்டுக்க போறது இல்ல. இன்னொரு ஒரு வாரம் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுங்க விஜய் சேதுபதிக்கும் இதே சேனலுக்கும். ஸோ அவங்க வந்து ரிவோக் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். பட் என்னோட விஷயம் என்னன்னா, எல்லாத்தையுமே விட இவனுங்களோட ஈகோ ரொம்ப பெருசுங்க ஆக்சுவலா. தட் இஸ் வாட் ஐ அதுதான் பிலீவ். தெரியுது நமக்கு இன்னையோட எபிசோட்ல பச்சையா ஆமா தெரியுது. விஜேஎஸோட ஈகோ இருக்குல்ல, பா வெறி புடிச்ச நாய் ஆமா மாதிரி பிஹேவ் பண்றானே. ஆமா. இத கமலஹாசன் சாரை நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். கமல் சாரை விட உங்க உங்க ஹீரோ உங்க ஈகோ பெருசுன்னு காட்டிட்டீங்க விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த அளவுக்கு இன்னொருத்தங்க மேல பழைய போட்டு போனாரு. இது வர்றது வரட்டும் பாத்துக்குவோம் அப்படின்னு திமிர்ல, நான் தான் அப்படிங்கிற ஆணவத்துல 2 ரெட் கார்டையும் நீ தூக்கி காட்டுற அப்படின்னா என்ன, நான் 2 பேருடைய லைஃப நான் அழிக்கிறேன் பாரு, நான் முன்னாடி நின்னு என்ன செய்யறேன், என்ன எவனாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு Sayon, 2 அதிர்ப்புல தான் பேரு நீ பண்ற. லைஃப் இல்ல Sayon, ஒரு பேரு லைஃப் தான். 2 பேர் லைஃப் அழியல. இல்ல ஒரு பேர் லைஃப் தான். I'm இல்ல just going ஓகே on telling விஜய் the truth. பார்வதி இல்ல ஓகே. அது வலிங்கடா செய்யும். இப்ப இன்டர்னல் யா டாக்ஸ் நான் ஆமா. சொல்றேன் பாத்தீங்களா, ம் கம்ருதீனுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது for the choice of words that what he used. Okay, கம்ருதீனோட கொடுக்க வேண்டிய கார்டை ஆல்ரெடி ஆடியன்ஸ் அவன் மேல எக்ஸ்ட்ரீமா கோவமா இருக்கிறாங்கன்றத அப்படியே விஜய் பார்வதி மேல டைவர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி மெயின் அக்யூஸ்ட ஓரமா நிக்க வச்சு நல்லவன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பு பண்ணாதவளை வந்து அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். யா அப்சல்யூட்லி ட்ரூ.
One more thing, guys, I'll add. இதுல வந்து ஒரு பெரிய mistake வந்து நடந்தது சேனல்ல. One of the top executives was not present. அந்த top executives இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை things would have been changed. I'm telling you this as a very reliable source. ஒருவேளை things could have been changed, but one very very important person was not in this. அது எப்படி அது நடந்துச்சோ அது I'm not able to say that. Maybe Tommy and Anu may know better. Yeah. Yes, Sayon. Yeah, so அதனால Mm. what I would like to say is இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரங்கள் you guys proceed forward and keep doing the same and இது ஃபினாலே வீக் அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாருமே வந்து உற்று நோக்கி பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு வாரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அடுத்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் இன்னைக்கே எல்லாருமே அதுக்கு இது கடந்து குடுக்குறானே சயோன். இன்னைக்கே யா அதுக்கு இன்ட்ரோ யா குடுக்குறானே. இது வந்து ஃபினாலே வீக்குக்கும் முந்தின வீக். திரும்ப நம்ம வந்து ஃபினாலே வீக் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் தான் பார்ப்போம். உன்னை யாரா மீர் கூப்பிட்டது? உன்னை யாரு கூப்பிட்டது இங்க? போய் தோடா நாயன் தானே சொல்றோம். முன்னாடியே வந்து இது துண்டு போட்டு வைக்கிறானா? ஏன் சயோன் அழுகுறீங்க? நாயன் இல்ல சொன்னதுக்கு. இல்ல அந்த ஆளு நல்லா வாங்கியிருக்கிறான் அடி. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ம். ஆக்சுவலா நிறைய வாங்கிட்டு சோசியல் மீடியால இருக்கிறவன்லாம் கும்மு கும்முன்னு கும்புறான், பொலன்னு பொழக்கிறான் அப்படிங்கறது அவர் மூஞ்சிலே தெரிஞ்சுது. நான் என்ன கேக்குறேன், விஜேஎஸ் தயவு செஞ்சு மாத்திக்கங்க. எனக்கெல்லாம் வந்து விஜேஎஸ் அவனே இவனே வாடா போடா, பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். பர்சனலா அந்த ஆளு வந்து ரொம்ப அன்பானவன். எனக்கு அந்த ஈகோயிஸ்டிக்கா அதெல்லாம் இருந்தாலுமே ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு நபர். ஏன்னா என் ஃப்ரெண்டு டைஹார்ட் விஜய் சேதுபதி ஃபேன். கூட போனா இவன் முத்தம் கொடுத்தா திரும்ப அந்த ஆள் கொடுப்பான். அதுதான் வந்து விஜேஎஸ். அண்ட் ரொம்ப கீழ இருந்து அடிபட்டு மேல வந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். ஸோ அதனால கஷ்டப்படுறவனோட வலி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் விஜேஎஸ்க்கு. அந்த வலிய உணராம நீ வந்து அவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிக்காம 2 பேருக்கு நீ ரெட் கார்டு கொடுத்திருக்க கூடாது விஜேஎஸ். உன்னால அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். அதை பண்ணாம விட்டுட்டாரு. ஸோ அதுல எனக்கு வருத்தம் தான். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நீங்க வந்து தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து அழுத்தம் கொடுங்க. நானும் I'll join you guys in the trend and let's hope for the best. Tom. Sure, Sayon. Thanks for the opportunity. And Thanks. thank you. I'll leave now and நான் நாளைக்கு கண்டிப்பா வரேன். We'll have a conversation. கண்டிப்பா. Sure. கண்டிப்பா Sayon. Thank you guys. Thank you. Love you all. Thank you. பூமதி ஹலோ. உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லம்மா. உங்களை நான் ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இங்க உட்காந்துட்டு? யா கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன திரும்ப பிபி சொல்லுங்க? ஏறிடுச்சா? ஆமாடா தங்க, என்ன சொல்றது? எதுக்குடா தங்கம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாடா? உடல்நிலை ஐயோ, சரியில்லாதப்ப என்னது சொல்றது? இவன் சொல்றான் எனக்கு ம். என்னன்னா வியானா அவ எடுத்த ஸ்டாண்ட்ல அப்படியே நின்னா. ஒரு கேர்ள்ஸ் அந்த பவர் இந்த பவர் ஏன் நம்ம பொண்ணு பாரு காட்டியிருக்கலாமே. லாஸ்ட் அந்த மூமெண்ட்ல கூட காட்டிட்டு போயிருக்கலாம். சார் என்ன சார் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்க? என் பேர்ல மட்டும் ஃபுல்லுதையும் அந்த பெண்ணுனால தான் நீ கெட்டு போட்டுன்னு நோ எப்படி நோ சார் நோ நோ சொல்லுவீங்க? பூமதி, ஒண்ணு அவள் தான் சார் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பேசாத நிமிஷம் போது இருங்க. என்கிட்ட வந்து பேசி நீங்க பேசி பூமதி என்னைய வந்து பூமதி உங்ககிட்ட இருங்க. என்ன பிரச்சனைனா, வியானா ம், கான்ஃபிடென்ட்டா நிக்கிறானா, ம், வியானா வெளியில போய் எபிசோட் பார்த்துட்டு வந்திருக்கா. ம், அதனால அவளால கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது. உள்ளுக்குள்ள இருக்கும்பொழுது விஜேஎஸ்க்கு எதிரா வியானாவால பேச முடியல. வெளியில ம். போய் தான் பார்த்துட்டு வந்த ஒரு கரெக்ட். இன்ஃபர்மேஷன ஸ்ட்ராங்கா அவ நிக்கிறதுனால, அவளால ம், பேச முடியுது. பார்வதியும் இப்ப வெளியில இன்சிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு பேசினானா, பச்சையா விஜேஎஸோட வம்சத்தையே வச்சு கேட்கலாம். ஓகே. கண்டிப்பா கண்டிப்பாடா, இன்னும் ஸ்ட்ராங்கா கண்டிப்பா. கேட்கலாம். ஆனா, டாம் அதுக்கு வாய்ப்பு டாம் இருக்கா? டாம் ம். டாம் பூபதி யாருன்னு கேளுங்களேன். நான் யாருன்னு கேளுங்க பூபதிட்ட. பூபதியா? ஆமா பூபதி யாரு? ஆமா எங்களோட ஆன்ட்டி தான் அவங்க. என்னோட ஆன்ட்டி. இல்ல எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து நான் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஹியூமனிட்டியே இல்லாம ஆச்சுன்னா அவன் பிரவீன் ராஜ் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே தப்பு இல்லையே. அத அவனே சொல்லிருக்கலாம் சார். ஆன்ட்டி ஒரு நிமிஷம். டாம் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். விஜேஸ் வந்து பாரு மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து லைஃப்ல சமத்தி அடி வாங்கியிருப்பாரு போல. அதனாலதான் பாருவை பார்த்தாவே பயந்துட்டு இருக்காரு இந்த ஷோ ஃபுல்லா.
தெரியலம்மா. ஆனா வந்து இன்னைக்கு அவன் முகத்திலேயே ஒரு மாதிரி வியானா கிட்ட பேசினதா இருக்கட்டும், பிரவீன் ராஸ் கிட்ட பேசினதா இருக்கட்டும், அவ்ளோ கோவமா, அவ்ளோ இதா பேசுறான்ல. நீங்க எப்படி நான் ஷோ பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி அப்படி வந்து என்னோட கண்டஸ்டன்ட்ட பார்த்து எப்படி சொல்லுவீங்க? இந்த ஒண்ணுமே மிக்ஸர் எல்லாம் அங்க இருக்கிறவங்க எத்தன பேரும் எல்லாருமே சொல்லலாம். அவனே சொல்லியிருக்கலாம், சார் ஒருத்தனே 2 பேரு ரெட் கார்ட் காமிச்சு 90 நாள் போட்ட உழைப்புக்கு ஒரு இதுவும் இல்லாம அவனுங்கள சும்மா தனியா போயிட்டு இருக்காங்க. இவனுங்க யாருக்குமே அங்க எங்க ஹியூமானிட்டி இருந்தது. ஒருத்தன் சொல்றான் டோர் திறந்திருக்கு போகலான்றா. ஒரு ஒரு கேர்ள் சொல்றா எழுந்து கைய கிளாப்ஸ் பண்றா. ஒருத்தன் விசில் அடிக்கிறான். அவனுங்களுடைய இது எங்க போச்சு? அங்கே இல்லையே. ஷோ செத்து போயிடுச்சு தானே. அப்ப இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் எவன் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு நல்லா பேசுனா தான் இங்க வந்து எவன் கருத்தையே எடுத்து வைக்க மாட்டேன்றானே. ஹோஸ்டா இருந்தாலும் பேசணும் இல்லையா? அத அவன்கிட்டயே கேட்டிருக்கலாம். அந்த விஜய் சேதுபதிகிட்டயே கேமிச்சிருக்கலாம். நீ முதல்ல அட்ரஸ் பண்ற ஒரு பெண்ணோட அவ்ளோ விக்டிம் கார்டா, அவ தான் உன்னையே கெடுத்தான்ற. டேய் நீ பார்க்கலையா? கண்ணு அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருந்தனால உனக்கு கண்ணு தெரியலையா? அந்த அந்த இதுவ இஷ்யூவ எடுத்துட்டு வந்ததே எப்போ 4த், 5த் வீக், 6த் வீக்ல நடந்த பிரச்சனைய திருப்பி ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னால கொண்டு வந்து பிரச்சனை பண்ணி அந்த பொண்ண கொஞ்சம் கூட அ இது இல்லாம திருப்பி திருப்பி சாரி சொல்லு, இது சொல்லுன்ட்டு அரூரா உன் க்ளோஸர் வைக்க சொல்லியிருக்கா அப்படின்னு அப்படி கேட்டு கேட்டு பண்றான். திருப்பி சண்டை போடுறான். திருப்பி சாரி கேட்டு ஒண்ணு சேர்றாப்ல. திருப்பி பிஆர் ஒர்க் வெளியே இருக்குன்னு சாண்ட்ரா சொன்னதுனால, இத மறுபடியும் வந்து அங்கேயும் பார்வதியே அந்த இஷ்யூ அந்த இவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைய கொண்டு வந்து மறுபடியும் சண்டை போடுறான். ஷேர உடைக்கிறான், பல்ல உடைப்பேன்றான், அது பண்றான், என்னெல்லாம் பண்றான். அப்ப அதையெல்லாம் கேட்கறதுக்கு இவருக்கு எங்க போச்சு? ஹியூமானிட்டி இருந்ததா? ஒரு ஆண் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பெண்ணு பண்ற ஒண்ணுமே பண்ணாம சும்மா கூடவே அவனுக்கு ஏன்னா ரொம்ப கேவலமா இருக்குல்ல விஜய் சேதுபதி. இப்ப சொல்றான் நாங்க எல்லாரையும் ஒரே சமமா தான் பார்க்கிறோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கடா அப்படி நினைச்ச? ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்ளோ அநியாயம் பண்ணி அனுப்புற. இப்ப வந்து திருப்பி நீங்களே அந்த ஷோல அவன் பண்ண சீரியல்ல திருப்பி அவன ரீஎன்ட்ரி வர்றதுக்கு ரொம்ப ப்ரோமோலாம் போட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. எப்படியும் வந்துருவான் இந்த ஜனவரில அவள திருப்பி அந்த இதுக்குள்ள வர்றதுக்கு. அதுக்காக தான் இந்த ஒயிட் வாஷ்லாம் பண்ணி அவன திருப்பி இப்ப ஸ்டேஜ்க்கு கூட்டிட்டு வர்றதுக்குலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க போல சேனல் மூலமாக. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2 வார்த்தையும் அவ வக்ரம்னு சொன்னத வந்து அத திருப்பி நல்லா அவன் அட்ரஸ் பண்ணான்ல. பாரு சொன்னது வக்ரம் அப்படின்னு சொன்னது. அது கரெக்ட்டான இது அவனுக்கு பொருந்தும். அவன் சொன்னான்ல, இப்ப பாருவ பத்தியே சொல்லியிருக்கான் பாருங்க. கடைசியா இப்ப அந்த நான் பாரு கூட எனக்கு சொல்லுவா, "நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு ஹியூமன் உள்ள இருக்குடா" அப்படின்னு சொல்லுவா. அத வச்சு அவ அப்படி அப்படின்லாம் சொல்றான். பாருனா வந்து அவனுக்கு தெரியுது அந்த குண்டனுக்கு. ஆனா வியான்னா எப்படி வந்து வக்ரம்னா உனக்கு அது தான்டா பொருந்தும் அப்படின்னு திருப்பி சொன்னதுக்கு எப்படி? நீ எபிசோட் பார்த்தியா? இவன் எங்க பார்த்தான்? விஜய் சேதுபதி பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதே. டே 1ல இருந்து இல்ல 2nd வீக்கே பார்வ பிடிக்கலைன்னா 3rd வீக்கே நீ அனுப்பிச்சிருக்கலாம் தானே வெளிய. அவளுடைய நிம்மதியா போய் அவ வேலைய பார்த்துக்கிட்டு அவளுக்கு என்ன இதுதான் ஷோவா? இதுல தான் அவ என்ன பிரபலம் ஆகணுமா? அவளுக்கு ஏற்கனவே அவ எல்லாத்துலயும் டேலண்டா இருக்கா. அவளுக்கு என்ன தெரியாது? எல்லாத்துலயும் அவ இப்படி அநியாயமா அவளுடைய இதுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு, அவள என்னமோ உள்ளுக்க டேய் உன்னோட ரெட் கார்டு ஒண்ணும் பண்ண போறதில்ல. இருந்தாலும் ஒரு மரியாதை 90 நாள் வச்சு ஒரு ஏவி இல்லாம போகும்போது அவளுக்கு ஒரு சென்ட் அவுட் எதுவுமே ஒரு வார்த்தைய சொல்லாம அனுப்புனா மனுஷன் ரொம்ப வலிக்குது. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவே கிடையாது. அதத்தான் இப்ப நாங்க வெளிய இருக்கிற மக்கள் எல்லாருமே கேட்கறாங்க நியாயமா. அத எடுடான்னு கேட்கிறோம். அத எடுக்க உனக்கு இது இருந்தா எடு. அப்ப ஒருத்தன கூப்பிட்டு ஒருத்தன அவன் ஆண்னா அவன் செய்த தப்புல அவன கூப்பிட்டு எடுத்துருவ. பெண்ணும் அவ என்ன பண்ணா? அந்த ஷோக்கு என்ன பண்ணல? என்ன அவளுடைய இது காட்டல? எத்தன டாஸ்க்ல என்ன பண்ணா? இன்னைக்கு இந்த யாரு நம்ம யாரு வினோத்துக்கு போடுற ஏவில அவன பத்தி அவ்வளவு வில்லியா அவ போட்ட சண்டை, அந்த கடைசியா அவ லாஸ்ட் மூமெண்ட் அந்த சண்டை எல்லாம் அவ எகிரி எகிரிக்கிட்டு போனதெல்லாம் காட்டுறா. அந்த ஆதிரை